உங்களோட உண்மையான காதலும் பிரியமும் தான் உங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கு. போங்க, எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா நல்லா இருங்க. அப்பா அம்மா ஆசீர்வாதம். ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். ராதா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எந்திரிங்க. இதே அன்பு துளியும் குறையாம நீங்க எப்பவும் சந்தோஷமா வாழணும். என் பொண்ண நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே. தன்னை பத்தின பயம் துளியும் இல்லாம, தனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு கவலைப்படாம ராதா என் மகளுக்காக பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. என் மனைவி வீரலட்சுமி தான் மகளுக்காக உயிரை கூட கொடுக்க துணிஞ்சிட்டா. மாப்பிள்ளைக்கு நான் பிளாங்க் செக் கொடுத்தும் மிரட்டியும் கூட அவர் என் பொண்ணை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நீங்க எல்லாரும் எடுத்த முயற்சிக்கு முன்னால நான் ரொம்ப சாதாரண ஆளா நின்றுகிட்டு இருக்கேன். என்னோட ஜமீன்கிற நினைப்பு, நான் பெருசா நினைச்ச என் கௌரவம், அந்தஸ்து, வசதி, இது எதுக்குமே அர்த்தமில்லாம போயிடுச்சு. உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஐயா, அழகேசன் தப்பானவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மகளுக்கு உங்க அந்தஸ்துக்கு ஈக்குவலான ஒரு பையனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு பிடிவாதம் பிடிக்காம தப்ப உணர்ந்து உங்க மகளோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்களே, உண்மையிலேயே நீங்க தான் சார் பெரிய மனுஷன். ராவணன் சார், இங்க வந்தப்புறம் கூட உங்க சம்பந்தம் இல்லாம நிச்சயமா இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு உங்க பொண்ணு அடம் பிடிச்சா. அப்போ இவ அவளை தனியா கூட்டிட்டு போய் என்னமோ பேசி அவளை சம்மதிக்க வச்சுட்டான். என்ன பேசினாங்கன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. அதே மாதிரி இந்த கிளாராங்கிற பொண்ணு வெளிநாட்டுல அந்த அழகேசனை நம்பி இவ்வளவு தூரம் ஏமாந்துருக்கிறான்னு ஒரு சமாச்சாரமும் எங்களுக்கு தெரியாது. இவ சொல்லவே இல்லை. சாரிப்பா, கிளாரா எப்படியும் இங்க வந்துடணுமேங்கிற டென்ஷன் எனக்கு. அந்த டென்ஷனை உங்க யாருக்கும் தர வேண்டாம்னு நினைச்சேன். ஏன் சார், இந்த கல்யாணம் ஏற்பட்ட அனுஷாவா உங்ககிட்ட சொன்னா? ஆமாமா, ஆனா அவ இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிற எண்ணத்தோட தான் சொன்னா. இந்த கல்யாணம் நடந்தா மிஸ்டர் விஸ்வநாதனுக்கு அனுஷா என் வாரிசு இல்லைங்கிறது தெரிஞ்சு அவளை வெறுத்துருவாரோங்கிற பயம், தன்னை விட்டு போயிடுவாரோங்கிற பயமா கூட இருக்கலாம். அனுஷா என்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம கிளியனூர் ஜமீனுக்கு சொல்லி அவங்களையும் இங்க அனுப்பியிருக்கா. அவ கெட்டது நடக்கணும்னு நினைச்சாலும் எல்லாம் நல்லதாவே முடிஞ்சிருக்கு. அனுஷா சொல்லலனா நான் என் மக கல்யாணத்துல நான் கலந்துட்டு இருக்க முடியுமா? அதனால அனுஷாவுக்கு என் நன்றி சொல்லணும். ராதா, உன் புருஷன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அனுஷா கிட்ட இருந்து அவரை பிரிச்சு உன்கிட்ட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்னம்மா, இப்ப நம்ம ஜமீனுக்கு போயிடலாமா? வீரலட்சுமி, ஒரு நிமிஷம் என் கூட. இது வரைக்கும் நானே 50 வாட்டி கிள்ளி கிள்ளி பாத்துக்கிட்டேங்க. நாம உண்மையிலேயே நக்கலக்கோட்டை ஜமீனோட சம்மந்தி ஆயிட்டோங்க. போதும், ரொம்ப பல்ல காட்டாத. பாக்குறவங்க நம்மள ரொம்ப கேவலமா நினைச்சிட போறாங்க. நீங்க வேற,
ஏங்க இப்பவாது என் செல்போனை கொடுங்களேன். எதுக்கு? இல்லங்க, இங்க நடந்த நல்ல விஷயத்த நம்ம விசுகிட்ட சொல்லதான். இந்தா. அந்த அனுசாவியும் உண்டு இல்லன்னு பண்ணுங்க. இத்தனை நாளா நம்மள எல்லாம் முட்டாளாக்கிட்டாங்க. நம்மள இல்ல ஒன்ன, புரியுதா? இந்த வரேன். தேவராஜன் சார் வாங்க சார், இப்படி வாங்க. நீங்க இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. எவ்வளவு வேலை செய்திருக்கிறாரு அவரு. சொல்லுங்க சித்தி. டேய் விசு, இப்ப நான் எங்க இருந்து பேசுறேன் சொல்லு பாக்கலாம். எங்க இருந்து சித்தி? நக்கலக்கோட்டை ஜமீனோட குலதெய்வ கோயில் இருந்துடா. என்ன நக்கலக்கோட்டை ஜமீனுக்கா? நீங்க எதுக்கு அங்க போனீங்க? உன் தம்பியோட கல்யாணத்தை நடத்தி வைக்கத்தாண்டா. சித்தி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? டேய், ரகுக்கும் நக்கலக்கோட்டை ஜமீனோட உண்மையான வாரிசு வைஜந்திக்கும் இந்த கோயில்ல மிக சிறப்பா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுடா. வைஜெயந்தி நக்கலக்கோட்டை ஜமீன் வாரிசா? அப்பா அனு? டேய், அவ டூப்ளிகேட்ரா. வைஜந்தியோட அம்மா தான் ஜமீனோட உண்மையான சம்சாரம். அனுவோட அம்மா வேற மாதிரிடா. ஜமீனோட ஒரே வாரிசுன்னு சொல்லி அனு உன்ன மட்டும் இல்லடா, இந்த ஊரையே ஏமாத்திட்டு இருக்கா. இங்க பாரு, இந்த விஷயமெல்லாம் எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஆனா ராதாவுக்கு உங்க அப்பா தம்பி எல்லாருக்கும் முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குதா. நீ யாரு, எதுக்காக வந்திருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு என்னால இந்த நிமிஷமே இவன் முன்னால போட்டு உடைக்க முடியும். விசு, அந்த அனு நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டாடா. நீ இனிமே அவளை நம்பாத. ஆனா அவளை சும்மா விடக்கூடாதுடா. அவளுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். டேய் விசு, ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டா அவகிட்ட. விசு, இங்க எல்லாருமே இருக்கோண்டா, உன்னை தவிர. சரிடா விசு, பொண்ணு மாப்பிள்ளையோட நாளைக்கு அங்க நாங்க வந்துருவோம். வந்தோன்னு போன் பண்றேன், நீ வா. என்ன? சரி சரி. என்ன அத்தை கால் பண்றாங்க? என்னவா இருக்கும்? ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ? அத்தை. அனுமா, சொல்லுங்க அத்தை. இப்ப நான் எங்க இருந்து பேசுறேன்னு உனக்கு தெரியுமா? தெரியலையே அத்தை. தெரியாதா? என்ன அனுமா, இப்ப கூட நீ போய் சொல்ற பாத்தியா? என்னத்த சொல்றீங்க? நான் இப்போ வைஜந்தியோட குலதெய்வ கோயில்ல இருந்து பேசுறேன். இங்க வந்த உங்க அப்பா, அதான் நக்கலக்கோட்டை ஜமீன். அனுதான் எனக்கு தகவல் கொடுத்தா, அதனாலதான் நான் கோயிலுக்கு வந்தேன். அவரே சொன்னாரு. ஆனா நான் எங்க இருந்து பேசுறேன்னு உனக்கு தெரியலன்னு சொல்றியே. அனு, என்ன பேச்சு முச்சியே காணோம்? என்னடா இவகிட்ட வந்து வசமா மாட்டிக்கிட்டோன்னு யோசிக்கிறியா? கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் தாங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ எவ்வளவு நாளா எங்களை எல்லாம் முட்டாளாக்கி இருப்ப.
என்னத்த சொல்றீங்க? ஐயோ, அப்படியே ஒண்ணுமே தெரியாத பாப்பா பாரு நீ. நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரியவே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும். இப்ப விசு உன்னை தேடிதான் அங்க வந்துகிட்டு இருக்கான். அவங்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? நீ முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைச்ச அத்தனை கதையும் சொல்லிட்டேன். நீ நக்கலக்கோட ஜமீனோட பொண்டாட்டிக்கு பிறந்த பொண்ணு கிடையாது. அந்த பொண்ணு வைஜெயந்தி தான். அவ தான் அசலு, நீ டூப்ளிகேட். நக்கலக்கோட்டை ஜமீனோட ஒரே வாரிசு வைஜெயந்தி தான், நீ இல்ல. இப்படி எல்லா விஷயத்தையும் நான் விசுகிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும்ல. எல்லாரோட ஆசீர்வாதத்தால என் மகனுக்கும் வைஜெயந்திக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாரோட ஆசீர்வாதம்னா வைஜெயந்தியோட அப்பாவோட ஆசீர்வாதம் சேர்த்துதான் சொன்னேன். நிஜமாவா? ஆமா. எப்படின்னு கேக்குறியா? அத நான் ஊர்ல வந்து சொல்றேன். அது வரைக்கும் உன் புருஷன் உன்னை உசுரோட விட்டு வச்சிருக்கானான்னு பாப்போம். அனுமா இப்ப நான் யார் தெரியுமில்ல? நக்கலக்கோட்டை ஜமீனோட சம்மந்தி அம்மா. உன்ன மாதிரி டூப்ளிகேட் இல்ல, ஒரிஜினல். அடியே, என் புருஷன் புள்ள ராதா அத்தனை பேர் சொன்னதையும் நம்பாம நான் உன்னை நம்பினேன் இல்ல, உன்னை தலை மேல வச்சு கொண்டாடினேன்ல. என்ன நீ எந்த அளவுக்கு பைத்தியக்காரி ஆக்கியிருக்க? உனக்கு ஊர்ல வந்து கொண்டாடுற தீபாவளி வேடி போன. இத வந்துட்டேன். போலாமா? வாமா, வாங்கப்பா. வாங்க. ஐயோ, அடேங்கப்பா, என்னங்க எவ்வளவு பெரிய வீடுங்க. அறிவு கட்டவளே, இது வீடு இல்லடி, இத அரண்மனைன்னு சொல்லுவாங்க. ஐயோ, ஆமாங்க, அப்படிதாங்க தெரியுது. போதும், வாய மூடு. ஜமீன்தார் பார்த்தா கோச்சுக்கு போறாரு. இந்த கூட்டத்தில நம்ம பொண்ணை கொடுத்தோன்னு மறுபடியும் முருங்கை மரம் ஏறிட போறாரு. உங்க வாயில நல்ல வார்த்தையா வராதா? எல்லாம் வரும், வா. ராதா, ஆரத்தி எடுத்து பொண்ணு மாப்பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போமா. இல்லம்மா, நீங்க ஆரத்தி எடுத்து இவங்கள உள்ள கூப்பிடுறதுதான் முறை. இப்ப நீயும் இந்த வீட்டு பொண்ணு தானமா? நீ இல்லாம இந்த கல்யாணம் நடந்திருக்குமா? தாராளமா நீ ஆரத்தி எடுக்கலாம். ஆமாம்மா. இல்ல, அம்மா தான் எடுக்கணும்.
இந்தாம்மா ஆர்த்தியை கொண்டு வெளியில கொட்டு. உள்ள வாங்க மாப்பிள்ள. டே 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 ரகு, வலது கால எடுத்து வச்சு உள்ள போடா. ஐயோ அம்மா, சார் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க மேடம். எவ்வளவு பெரிய வீடு, அடேங்கப்பா. நேற்று நடந்த ஆடிட்டிங்ல மாட்டிக்கிட்டாரு. அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜரை வந்து பார்த்து மிஸ்ஸஸ் சாரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க மேடம். அடேங்கப்பா. இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிக்கிட்ட மேனேஜர் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டார் மேடம். ராதா, என்னம்மா இங்க நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சார். நீ என்ன யோசனை இருக்கேன்னு நான் சொல்லட்டுமா? உன் புருஷனை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க. அவரை வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நாளைக்கு அவரையும் கூட அரெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல இருந்து அவரை எப்படி காப்பாத்துறது, அத பத்தி தானே யோசிச்சுட்டு இருந்த. சார் உங்களுக்கு எப்படி? அனு சொல்லிதான் எனக்கு எல்லாமே தெரியும். அவளும் தன் புருஷனை காப்பாத்த எனக்கு போன் பண்ணிருக்க. ஏன் என்ன மிரட்டினான்னே சொல்லலாம். வைஜெயந்தியுடைய கல்யாணம் தடைபற்ற கூடாதுன்னு நான் ஆளுங்களை அனுப்பி தங்கராஜ் செந்தில தேட சொன்னேன். ஆனா அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல. அனுவோட மிரட்டலுக்காக தான் நான் அவங்கள தேட சொன்னேன். ஆனா மனப்பூர்வமா உண்மையா மிஸ்டர் விஸ்வநாதனை காப்பாத்தணும்னு நான் செய்யல. ஆனா இப்போ நான் உனக்காக என்னுடைய நேரடி பார்வையில தங்கராஜ் செந்தில தேடி கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க போறேன். அனுவுக்காக இல்ல, உனக்காக, உன் நல்ல மனசுக்காக. உன் புருஷனை அவரோட பிரச்சனையில இருந்து மீட்டு கொடுக்க போறேன். என் மகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு போராடின உன்னை நான் கைவிட்டுருவேனா? இனி நீ என் பொண்ணு மாதிரி தாமா. உன் புருஷனை பிரச்சனையில இருந்து மட்டுமல்லமா, அந்த அணுக்கிட்ட இருந்து மீட்டு உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என் கடமை. அத நான் கண்டிப்பா செய்வேமா. வாமா, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நீ வந்து கலந்துக்க. வாமா. தங்கச்சி பேர் அனுஷா. அக்கலக்கோட்டை ஜமீன் பரம்பரை சேர்ந்தவங்க. அந்த ஜமீன் பரம்பரையில கடைசி ராணி அனுஷா தான். பேங்க் லோனை அடைக்க உங்க அப்பா கிட்ட போய் உதவி கேளு. கேட்க உனக்கு சங்கடமா இருந்ததுன்னா வா, நானும் உன் கூட வரேன். உங்க அப்பா கிட்ட பேசுவோம். நாம இப்ப ஜமீனுக்கு போனோம்னா நம்ம கை ஓங்கி இருக்கணும். அவர் பெரிய ஜமீனுக்கே மருமகளா போயிருக்க வேண்டியவர். அந்த ஜமீனோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 500 கோடி ரூபாய். அவங்க எங்க
விஷயமே கிடையாது. கட்டிட்டு உங்க பிரச்சனை முடிஞ்சிரும்ல. உண்மையிலேயே உன் அப்பா மட்டும் என்ன காப்பாத்த முடியும்னு நினைச்சாருன்னா இப்பவே என்ன உன் ஜமீனுக்கு கூட்டிட்டு போ. வா, இப்பவே போலாம். வா. இல்ல விச்சு, இல்ல இல்ல. ஏய் அனோ, எங்கடி இருக்க? எங்கடி போன? அனோ, ஏய் எங்கடி போன நீ? சாவடிக்காம விட மாட்டேன். ஏய் எங்கடி போன நீ? ஏய் அனோ, எங்கடி போன நீ? ஏய் எங்கடி போன நீ? ஏய் அனோ! ஐயோ அனுமா!